வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மித்ராஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளுடைய மித்ராஸ் கிச்சனில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி நம்மளுடைய பாரம்பரியமான மற்றும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச உருண்டை குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நம்மளுடைய வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் வந்து பச்சை மிளகாய். பச்சை மிளகாயில் நிறைய கால்சியம் இருக்குது. அதே மாதிரி இது வந்து ஹியூமினிட்டியை இன்க்ரீஸ் பண்ணும். இன்னும் பல நன்மைகளும் இருக்குது. அதனுடைய ஒரு சில தொகுப்பு தான் இது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம உருண்டை பண்ண போகிறோம். அதுக்கு அரை கப் அளவு துவரம் பருப்பை 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து அரை கப் அளவு கடலைப்பருப்பு, இதுவும் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். கடலைப்பருப்பும் துவரம் பருப்பும் ஈக்குவல் ரேஷியோவில் எடுத்துக்கணும். நம்மளுடைய உருண்டை வந்து இன்னும் கொஞ்சம் வாசனையாக இருக்க அதில் 3 காஞ்ச மிளகாய், 3 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் அளவு சோம்பு, தேவையான அளவு உப்பு, இதை சேர்த்து நம்ம கொஞ்சம் நைஸாக அரைச்சிக்கலாம். இந்த அளவுக்கு நைஸாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம உருண்டை நல்லா வரும். அதேமாதிரி சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து இதில் ஒரு மீடியம் சைஸ் அளவு வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதில் பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் கூட சேர்க்கலாம், அதுவுமே நல்லாயிருக்கும். நம்ம இதை உருண்டை செய்யும் போது கொஞ்சம் சின்ன சின்ன சைஸாக உருண்டை பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி எல்லா உருண்டையும் பிடிச்சி வச்சுக்கலாம். அடுத்து கொஞ்சமாக மாவு வச்சுக்கலாம். இது வந்து குழம்புல போடும்போது நம்மளுடைய குழம்புக்கு வந்து திக்னஸ் கொடுக்கும். இப்போ இதே மாதிரி எல்லாத்தையுமே ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்ம இது மாதிரி எண்ணெயில் போடுறதுக்கு பதிலாக நம்ம வந்து இட்லி தட்டில் வச்சு நம்ம ஆவி காட்டி கூட எடுத்துக்கலாம், அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ குழம்பு செய்ய ஆரம்பிக்கலாம். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் இதுலேருந்து 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 4 வெந்தயம் மட்டும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயம். கடுகு பொரிஞ்சதும் இதில் வந்து கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். 10 சின்ன வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி சேர்த்து ஒரு 5 நிமிஷம் போல் நம்ம இதை வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் இதில் வந்து ஒரு மீடியம் சைஸ் அளவு தக்காளி பழத்தை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுட்டு இதில் வந்து 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், காரத்திற்கேற்ப மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது வந்து கொஞ்ச நேரம் வதங்கட்டும். இது எல்லாம் நல்லா வதங்க 5லேருந்து 10 நிமிஷம் அளவுக்கு நமக்கு டைம் எடுக்கும். இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இதில் வந்து அரை கப் அளவு புளி தண்ணி ஊற்றி இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது வந்து ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா கொதிக்கட்டும். இப்போ இது கொதித்ததும் இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க மாவு சேர்த்துக்கலாம். நம்மளுடைய மாவு வந்து இந்த குழம்புக்கு வந்து நல்லா திக்னஸ் கொடுக்கும். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது வந்து திக்காக தான் இருக்குது. நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் போல் நம்ம இதை வந்து கொதிக்க விடலாம். இப்போ இது நல்லா கொதித்ததும் இதில் அரை கப் அளவு துருவின தேங்காவை அரைச்சி அதனுடைய பால் எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். இது வந்து ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா கொதித்ததும் நம்ம பொரிச்சு வச்சுருக்க உருண்டையை வந்து இதில் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். இந்த உருண்டையில் கொஞ்சம் மசாலா இறங்க ஒரு 5 நிமிஷம் போல் நம்ம இதை வந்து மூடி வச்சிடலாம். நம்மளுடைய சுவையான பருப்பு உருண்டை குழம்பு வந்து இங்கே ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி நம்ம இதை இறக்கிடலாம். இந்த குழம்பு வந்து கொஞ்ச நேரம் வச்சிட்டோம் அப்படின்னா இந்த உருண்டை எல்லாம் நல்லா குழம்புல ஊறி உருண்டை வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.